விட்டு பிறக்க கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு 2 நாட்களுக்கு முன்பு இங்கே நல்ல மனங்கள் எல்லாம் இங்கே கூடுவதற்கு காரணமாக இருந்த அம்மா அவர்களை வாழ்த்துகிறேன். நல்ல அன்புடையவர்கள் தான் அம்மாவாக இருக்க முடியும். எந்த மனத்தில் வாசம் உண்டோ அந்த மனமே அம்மா. அம்மா இயேசு பெருமான் இந்த உலகத்திலே அன்பை விதைத்து வந்தவர். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், பரலோக சாம்ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். இந்த குழந்தைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அந்த பெருமான் குழந்தையாகவே வர இருக்கிறார். எல்லா மதமுமே அன்பைத்தான் போதிக்கின்றன. அன்பே கடவுள், அன்பே சிவம் என்றெல்லாம் சொல்வார்கள். இறைவன் அன்பை போதிக்க வந்த இறைவன் குழந்தை வடிவமாக வருகின்றார். எல்லா மதங்களிலும் கூட முருகனை பால முருகன் என்கிறார்கள், கிருஷ்ணரை பால கிருஷ்ணன் என்கிறார்கள். அவர் குழந்தை இயேசுவாக குழந்தையாக இயேசு அவதரிக்கிறார். அன்பை போதித்து வந்த கடவுள் இப்ப நல்ல மனங்களை எல்லாம் இங்கே இணைத்திருக்கிறார். எந்த மதங்களாக இருந்தால் என்ன, நல்ல மனங்கள் தானே. எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இங்கே இணைந்திருக்கிறார்கள் என்றால் அன்பு என்பதுதான் எல்லாரையும் இணைக்கிறது. பாரதியார் அவர்கள் எல்லா மதங்களும் உணர்கின்றது அந்த பரம்பொருள் ஒன்று என்பதை சொல்வார். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து ஓடத்திற்கும் முழுவெண்மேனியான் கருநீரம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போர் மகமது நபிக்கு இறையருள் புரிந்தோர் இயேசுவின் மதத்தினர் என பலவாறாக வரவிடும் பரம்பொருள் ஒன்றே என்று சொல்வார் பாரதியார். எல்லா மதங்களும் ஒன்றைதான் போதிக்கின்றன. அவர் சமயம் கடந்து பாரதியார் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தனியாக ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அல்லாஹ் அவர்களை பற்றி பாடியிருக்கிறார். அந்த எண்ணம் தான் இங்கே எல்லாரும் அன்பு மனங்களால் கூடியிருக்கின்றோம். அன்புதானே கடவுள். அன்பை பொதிக்கக்கூடிய வகையிலே பாரதிதாசன் அவர்கள் ஒரு கவிதை பாடியிருக்கிறார். பலருக்கு தெரியாத தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. ஏதாவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இயேசுநாதர் ஏன் வரவில்லை. அங்கே நம்ம ஐயா பங்குவதை போல ஒரு ஆலயத்தை தேவாலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் வர்றாங்க. எளிமையும் அன்பையும் தான் இறைவன் போதித்தான் என்பதை நமக்கு போதிக்கக்கூடிய கவிதை இந்த கவிதை. எல்லாரும் வருகிற ஆடம்பரான அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து காட்டக்கூடிய வகையிலே எல்லாம் வர்றாங்க. அந்த பங்கு தந்தைக்கு அது உறுத்தலாக இருக்கிறது. ஏன்னா ஏழையும் வருகிறார்கள், வசதியானவர்களும் வருகிறார்கள். இந்த பாகுபாட்டை எப்படி இது பண்ணுவதுன்னு அவர் நினைச்சு அங்க ஒரு விளம்பர பலகையை வைக்கிறார்கள். இந்த மாதிரி நீங்கள் ஆடம்பரமான பொருட்களை அவர்களோடு இங்கே வர வேண்டாம், எளிமையாக வாருங்கள் என்று சொன்ன உடனே அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா யாருமே அங்க வரல. மக்கள் இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சொல்றார். அடுத்து மறுபடியும் தன்னுடைய முடிவை மாற்றுகிறார். இனிமேல் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம், எப்படி வேண்டுமானாலும் முடிவெடுத்துக் கொள்ளலாம், எப்படி வேண்டாலும் நகை அணிகலன்களை அணிந்து வரலாம், உங்களுடைய முகம் பார்ப்பதற்கு நிலை கண்ணாடி கூட அங்கு வைக்கப்படும் என்றெல்லாம் சொல்கிறார். அடுத்த வாரம் புது மக்கள் எல்லாம் வர்றாங்க. அவர் முடிக்கிறார். எல்லாரும் வந்தார்கள். இயேசுநாதர் அன்பு என்ன, இதுக்காக அன்புதான் இங்கே கடவுள், ஆடம்பரம் இல்லை என்பதை அந்த கவிதை. அப்படி நல்ல அன்பு உள்ளத்தோடு அம்மா அவர்கள் எல்லாரும் இங்க பாத்தீங்கன்னா மதம் கடந்து இயேசு பெருமான் பொதுவானவர். அவர் கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட, அவர் தோற்றுவித்தாலும் கூட எல்லா மதங்களுக்கும் சொல்லக்கூடிய அந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்றைய பிடித்திருந்தார் திருக்குறள். டால்ஸ்டாய் ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய் அவர்களை கவர்ந்த குரல். அவர்தான் அண்ணல் காந்தியடிகளுக்கு இந்த குரலை சொல்றார். உங்க நாட்டுக்கு ஒரு நூல் திருக்குறள், அதுல உள்ள குரல் சொன்ன உடனே காந்தியடிகளுக்கு அப்படியா அப்படின்ட்டு அதை ஆங்கிலத்தில் வாங்கி படிக்கிறார். திருக்குறளை படிச்ச பிறகு இவ்வளவு அருமையான கருத்துகள் இருக்கு அப்படின்னு உடனே தான் அவர் சொன்னாராம். இதை
இதை நான் தமிழிலே படிக்க வேண்டும், திருவள்ளுவர் எழுதிய மொழியிலே படிக்க வேண்டும், அதற்காக நான் மறுபடி பிறந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த அந்த கருத்து தான் பார்த்தீங்கன்னா உலக பெருமக்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரே போல இருக்கும். இங்க திருவள்ளுவர் சொல்றார், இயேசு பெருமான் சொல்கின்றார், ஒரு கண்டத்தில் அடித்தால் மறு கண்டத்தை காட்டு, ஒரு கண்டத்தில் அறைந்தால் மறு கண்டத்தை காட்டு. அதுதானே என்ன, அது நல்ல மனிதர்களுக்கு, நல்லவர்களை, மக்களை பக்குவப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஐயோ நம்ம அவரை அடிக்கிறோமே, மறு கண்டத்தையும் காட்டுன்னு சொல்றாரு அப்படின்னா திருந்துறவனுக்கு தான் அந்த வார்த்தை. ரெண்டு கடத்தையும் கொடுத்துட்டு புதுவலி கொடுக்கிறவனுக்கு இல்ல. மனிதர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக சொன்ன வார்த்தை. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார் இல்லையா? அப்படி அந்த ஒரு பெரிய ஒரு அன்பை பொதித்த அந்த கடவுளை நாம் கொண்டாடுகின்றோம். எல்லாரையும் இங்க அன்பால் இணைத்த அம்மா அவர்களுக்கும் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய சிரா இலக்கிய கழகத்துக்கு, சிரா இலக்கிய கழகம் இலக்கிய தொண்டு மட்டும் இல்ல, நாங்க சமய நல்லிணக்கத்தையும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் என்பதை மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, முன்மாதிரியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தமிழ்ச்சங்க அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ்ச்சங்கத்துல வித்தியாசமா ஒரு சமயத்தை, இந்து சமயத்தை சேர்ந்தவனா இந்து சமயத்தை நாம தான் படணும் இல்லை, ஒரு இஸ்லாமிய பெண் வந்து அது அவங்க வந்து அவங்க ஆண்டாளை பற்றி பேசுவாங்க. அது போல ஒரு கிறிஸ்தவர் வந்து அவங்க சைவ இலக்கியத்தை பற்றி பேசுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு தருவாங்க. எல்லாரும், எல்லா மதங்களும் அன்பை பொறுக்கின்றன. அதிலே முன்னணியில் இருக்கக்கூடிய இயேசு பெருமானை இங்கே நாம் எல்லாரும் வணங்குவதற்கு வந்திருக்கிறோம். வாழ்க, நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.